வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நோ லாஜிக் சீன்ஸ். இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவம் ஒன்று இருக்கு. அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான்டா எனக்கு முக்கியம். இது அது இல்ல. இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா உங்களை அந்த கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. நீ பதில் சொல்லு. என்ன பதில் சொல்லு? கேள்வி கேட்டானே பதில் சொல்ல முடியும். என் கேள்வியே பதில் சொல்லுங்கிறது தான். பதில் சொல்லு. இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம். செதுக்கிடுவேன், செதுக்கிடுவேன், அப்படியே செதுக்கிடுவேன். மக்களே, உங்களை விட எனக்கு இந்த காசு பணம் முக்கியமா என்ன? இவ்வளோ குறைகள் நம்ம மேல சொல்றாங்களே, இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. தயவு செஞ்சு இந்த கிரிஞ்சை நிப்பாட்டுங்களா. ஐயோ, ஒரு 2 வீடியோ டைட்டில் கிரிஞ்சுன்னு வைக்கிறது கூட எனக்கு வந்து மனசு வர மாட்டேங்குது. அவ்வளோ கிரிஞ்சா இருக்கு கிரிஞ்சுன்னு யூஸ் பண்றது. தயவு செஞ்சு இந்த கிரிஞ்சு டேங்க் இதெல்லாம் வச்சு சண்டை போடாம அமைதியா இருங்கடா. அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. இல்ல சார், இங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதீங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணுவாங்க. தம்பி, படம் உங்களுக்கு பிடிச்சதா? தம்பி சார், தூங்கிட்டீங்களா? செத்துட்டாரு. ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, கலைத்துறையில மிகப்பெரிய புரட்சியும் நடக்க போகுது. டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்திலிருந்து அந்த பேசுகிற இடத்துக்கு வந்து அவர் தான் வந்து அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு. சரிங்க, நிறுத்திக்கலாம், வேண்டாம், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்குறாங்க. இல்லை நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்கேருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்கேருந்து எங்களுக்கு வந்து சரியாக மைக் கேட்காது, சரியாக கேட்காது. ஸோ அதனால தான் அங்கேருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி க்ரௌடை கொஞ்சம் 2 சென்ட் மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. நாங்க பிச்சை எடுக்கிறோம் சார், எனக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை சார். காலை பிடிச்சி அவ்வளவுதான் லிமிட். மேல கை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். போடா போடா. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணுவாங்க. பண்ண துரோகத்துக்கு என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தூத்துக்குடி டவுனுக்குள்ள ஓட விட்டு உன்னை நடு ரோட்ல வச்சு வெட்டி இருப்பேன். நீ போட்டிருக்கிற யூனிஃபார்மும் இந்த இடம் மட்டும் தான் உன்னை காப்பாத்திட்டு இருக்கு. ஒன்ஸ் கேம் ஆடுறீங்க, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, போய் ஜெயிச்சுட்டு தான் நினைக்காத. எப்பவுமே கடைசியில சத்தியம் மட்டும்தான் ஜெயிக்கும். அது வரைக்கும் நான் நிம்மதியா தூங்கிடுவேன். உன்னால முடியுமா? மனசு தாண்டா கோர்ட். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். வெல்கம் டு லால்ஸ் மாஃபியா. இறங்கி வர மாட்டான்னு சொன்னலடா, இப்ப ஏன் டைம்? ரோல் பண்ணி த்ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான். திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா? யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். உனக்கு நடிக்க தெரியாது, எனக்கு நடிப்பேன் என்னன்னே தெரியாது. எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. சும்மா சவால் விட்டுக்கிட்டு சீண்டி பார், நான் யார் தெரியுமா, தொட்டு பார், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது.
சும்மா பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலே அது பழியை தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு இப்படி தான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்யவும் போறதில்லை. அவர்கிட்ட மைக்க தாங்க நீட்டாங்க, பாம்பா பார்த்த மாதிரி ஐயோ தெய்வமே விட்டுருங்க தெய்வம் ஓடுறாப்புல. பகுதிக்கு வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்திருக்க. கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனை எல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. அதுலயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. எல்லாத்துக்கும் டிஎம்கே தான் காரணம். இன்னும் 6 மாசம் ஆகல, அவகாசம் கொடுங்க. மக்கள் பணத்தை தோட மாட்டோம். சைலண்டா இருக்கிறது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சிக்கல அப்படின்னா அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். வெற்றி தோல்வி எல்லாம் அரசியல சகஜம் சார். அதுக்காகலாம் வெறி பிடிச்சி இந்த பதவி வெறி பிடிச்செல்லாம் அலைய தேவையில்லை. நல்ல விதமாவே சொல்றேன், நியாயமான அரசியல் பண்ணுங்க. ஓ, அதுதான் உங்களுக்கு தெரியாதுல்ல. இந்த தீய சக்தி திருத்தவும் முடியாது, அவங்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க போறதில்ல. அதனால வரப்போற இடைத்தேர்தல மக்களே இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சி வெளுத்து விடுங்க. எப்படி நடக்க முடியாத விஷயத்துல நினைச்சு பார்த்து குழம்பிக்கிறேன். நினைச்சு பார்க்கணும், வாழ்க்கையில் நடக்க முடியாத விஷயமெல்லாம் நடந்துருமோன்னு ஒரு தான் நினைச்சு பார்க்கணும். அதனால வரப்போற இடைத்தேர்தல மக்களே இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சி வெளுத்து விடுங்க. காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற. பேசுங்க பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. ஓட்டு 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 ஓட்டு. நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. இருக்காருன்னு தெரியாம ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. ஓல்டுமே ஒரு கிறுக்கு கூதிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது. சரியான மலுமட்டத்தாய். இந்த கிரிஞ்சனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு. கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க. உன்னதெல்லாம் விட்டுருவேன். இப்போ ஒரு பண்ணி அது என்னது இது? நகைச்சுவை, சிறிய நகைச்சுவை. இந்த சிறிய நகைச்சுவைக்கே உன்னை பெருசா பழக்கலாம் இருக்கேன். சொல்லப்போனா சட்டமன்றத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு விசில் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் வந்து சபையே பார்க்காது, விசில் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் மினிஸ்டர்லாம் டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிருவாரு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங்லாம் போடுவாங்க. ரொம்ப ஆர்டிஃபிஷியலா பேசுறாரு, நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கேயும் இப்போ செய்கைலாம் கொஞ்சம் நடிச்சுக்கான ஆக்ஷன்லாம் இன்னும் ஸ்பீக்கர் வந்து ஆக்ஷன் கட்டு அதெல்லாம் இனிமேல் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஒன்மோர்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர் அனுமதி வாங்கி ஆக்ஷன் பண்ணலாமான்னு கேட்கறாரு. ஸ்பீக்கர் ஆக்ஷன் அப்படின்றாரு. இனிமேல் முதலமைச்சர் வந்து இங்க வந்து ஃபுல் கேரவன்லாம் வந்துடும் நினைக்கிறேன். கேரவேன், மேக்கப், ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்திட்டு இருக்கு. பார்ட்டி ஃபண்ட் தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்ட், யாரு, என்ன பேர் எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்ட் சொன்னவன எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். பூமர் அங்கிள், எஸ் கமான் கமான் அங்கிள். பூமர் அங்கிள், எப்படி அங்கிள் பூமர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஒரு அமைச்சர் வந்து இந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பக்கம் சொல்லுங்க, வேற எந்த சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் பேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோட எதையும் சரி சொல்லலாம். ஆதாரம் என்ன இருக்கு, அப்புறம் ஊழல் பண்ணி ஆதாரம் இருக்குன்னா கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டில் நாங்கள் பேஸ் பண்ணுறது ரெடியாக போல. இப்போ மொத்தம் வந்து பொதுக்கூட்ட மேடையில் பேசுற மாதிரி, பிரச்சார கூட்டத்தில் பேசுற மாதிரி அசம்பிளியில் வந்து பேசிட்டு இருக்க முடியாது. நீங்க சொல்லி பேசுறீங்க, நான் வந்து கேட்டுட்டு இருக்குமா? ஏன்பா கண்டினியூஸா சிரிக்கிறா? போன பொங்கலுக்கு நீங்க வரும்போது ஒரு ஜோக்கு சொன்னீங்க. ஆமா, அதுக்கு இப்பதான் சிரிப்பு வருது. போன உங்களுக்கு சொன்னதுக்கு இப்பதான் சிரிக்கிறியா? ஐயோ அவமானம். அப்படி என்னப்பா ஜோக் சொல்லிட்டு சிரிக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இவன் டம்மி தான் போட்டிருக்கு. பாட்டுக்கு பாட்டு கச்சேரி எங்களுக்கும் பண்ண தெரியும். பண்ணலாமா? கொலம்பஸ் விட்டாச்சு லீவு
கொண்டாட கண்டுபிடிச்சு கொண்டாவது தீவு லீவு 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 வேணும் புதிய தீவு. செத்தவன் தொகுதியில பை எலெக்ஷன் வரும், நின்னு ஜெயிச்சுக்க. வரப்போற இடைத்தேர்தல மக்களே, இந்த தீய சக்தி திமுகவை நல்லா 30 பேர் படத்து மேல நாற்காலி போட்டு உட்கார்ந்திருக்க மிருகடாடி. டிவில என் படமோ பாட்டோ வந்துச்சுன்னா, அம்மா விஜய் மாமா, அம்மா விஜய் மாமா, அது அவங்க செஞ்ச தியாகம்டா. இவ்வளவு பேர் நீயே கொண்டுட்டு டிவி ஸ்கிரீனை போய் தொட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. அவங்களுக்காக அலற மாதிரி எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன், அரசியலே வேணான்னு என்ன நடிப்படா. என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏமாந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. உலகத்திலே இப்படி ஒரு கேவலமான முதலமைச்சரை நான் பார்த்ததே இல்ல. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. இப்ப லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, மக்கள் அப்படி ஒரு பெருமூச்சு ஒண்ணு விடுறாங்க. நான் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு நம்ம பிரதமர் மோடி எந்த அளவுக்கு இருக்கிறோம் அதை விட அதிகமா இனிமே வந்துட்டு விஜய் வெறுப்பேன். ஏன்னு வச்சுங்களேன், அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா, ஒரு கிடையாது. மாற்றம் என்று நினைத்த வாக்களித்த மக்களே, 5 வருஷம் கழிச்சு அடுத்த தேர்தலிலும் அவர் திமுகவை மட்டும்தான் குறை சொல்லுவார். 5 வருஷத்துல அவர் என்ன அப்படின்னு சொல்ல மாட்டார். இப்படி நான் சொல்றது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா? என்ன அப்படின்னா இது அவர் சொன்னது. முதலமைச்சர் சொன்னாரு என்ன அப்படிங்கிறாரு. போன மீட்டிங்ல சொன்னாரு என் வாயில நான் என்ன. இது என்னது? ஒரு முதலமைச்சர் மாதிரி யாராவது பேசுறீங்க? என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, வலியோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான் வர சொல்றீங்களா? வாய் வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான் வர சொல்றீங்களா? வாய் வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? பெரம்பலூர்ல நான் போகும்பொழுது போலீஸ்காரங்க சார் அங்க கூட்டமா இருக்கு போவாதீங்கன்னு சொன்னாங்களாம். விஜய் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அறிவு ஒன்று இருந்தா, ஞாபகசக்தி இருந்தாலும் யோசிச்சு பாருங்க. நீங்க பெரம்பலூருக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? நைட்டு 11 மணிக்கு வந்தீங்க. 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது ரூல்ஸ் இருக்கு, அது தெரியுமா? அறிவு இருக்கா? 10 மணிக்கு மேல வந்து 11 மணிக்கு மேல வந்தாங்க போலீஸ் உங்களை வர வேணாம்னு சொல்ல சார், வரக்கூடாது தடுத்து துரத்தி விட்டுருக்காங்க. அப்படி நீங்க ஒருவேளை சமயத்துக்கு வந்திருந்தீங்கன்னா கரூர் முன்னாடி பெரம்பலூர்ல நீங்க பல பேரை கொண்டிருப்பீங்க விஜய் அவர்களே. என்ன நீங்க வந்துட்டு ஒரு கொடுங்கோல், ஒரு கேவலமான, ஒரு கொடூரமான செயலை பண்ணிவிட்டு இதுல கேவலமா அரசியல் பேசுற உங்களுக்கு தான் சார் கேவலமான புத்தி இருக்குது. நீங்க திமுக இவ்வளவு குறை சொல்றீங்களா சார்? திமுக அரசியல் பத்தி சொல்றீங்களா சார்? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு அரசியல் இந்த ஒரு விஷயத்துல இவ்வளவு அரசியல் வந்துட்டு உங்களை விட ஒரு மோசமான மனிதர் இருக்கவே மாட்டார் சார். நம்ம சிஎம் சார் கரூருக்கு போயிருக்காரு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்பதான் கரூர் போறாருன்னு நினைக்கிறேன். நடுவில் போயிருப்பாரா? போலியா? மாறு வருஷத்தில் போயிருந்தாலும் போயிருப்பாரு தெரியல. அதை பற்றிலாம் தெரியல. கரூர் போயிருக்காரு. இனிமே நமக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். கரூர் பின்னாடி யார் இருந்தா, அந்த சம்பவத்துக்கு பின்னாடி யார் இருந்தா, எக்ஸாக்டா யாரு எவரு, அந்த பேரு, டீட்டெயிலுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்ல போறாரு. டிவிகே கட்சி மேலே எந்த தப்பு இல்லைன்னா பாதிக்கப்பட்ட அன்னைக்கே ஏன் ஹாஸ்பிட்டல் போல, அதுதான் கலாச்சாரம். என்ன மனுஷன் நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. சிஎம் சார் போல ஓகே, அவர் அமைச்சர் ஆதவர்ஜனா போயிருக்கலாம், அவரோட பர்சனல் செக்ரட்டரி அவர் ஜெகதீஷா தெரியலையே அவர் போயிருக்கலாம், ருஷியானந்த் ஐயா போயிருக்கலாம், யாராவது போயிருக்கலாம், ஏன் போல? இது ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக் சார். சொல்லுப்பா. அந்த பாம்பு வெடிக்கணும். இட்ஸ் லைக் a suicide attack. பிளாஸ்ட் தான். இவன் சரியான பைத்தியம் இல்ல,
சரியாகாத பைத்தியண்டா. யார் இது பின்னாடி இருக்கா, அந்த சதி யார் பண்ணது, இவ்வளோ பெரிய தப்பை யார் பண்ணது, எக்ஸாக்டா இன்னைக்கு அவங்க பேர் வெளியே வரப்போகுது, குற்றம் யார் பண்ணா நமக்கு தெரிய போகுது, சிஎம் சார் நல்லவர் நமக்கு புரிய போகுது. ஆஹா, என்ன ஒரு நாடு, என்ன ஒரு ஆட்சி, என்ன ஒரு சிஎம். மெய் சிலுத்து போறேன். சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். இந்த இடத்தை எடுத்துக்க சொல்லி நாங்க தான் சொன்னோம்னு ஒரு போலீஸ் ஆபீசர் பேட்டி கொடுக்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? தாவேகா சார்பாக கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு முதலில் அவங்க கொடுத்த மனுவில் அவங்க கேட்ட இடம் அந்த இடம்னாக்க இந்த இடம் தான், கரூர்ல உள்ள லைட் ஹவுஸ் சொல்லுவாங்க. அந்த கூட்டத்தை இங்க நடத்த விட்டிருந்தா என்னவாக அந்த தொண்டர்கள், அந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள் ஆயிருப்பாங்க. 41 உயிர் பலி அப்படிங்கிறது எத்தனை நூறாக அல்லது எத்தனை ஆயிரங்களாக அந்த உயிர் பலி மாறி இருக்கும். இது ஒருவேளை பர்மிஷன் கொடுத்திருந்தா அந்த ஆழத்தை காமிங்க தம்பி, ஆத்தோட ஆழத்தை, இந்த ஆற்றினுடைய ஆழம் இது இங்க இருந்து விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது நீங்களே பாருங்க. பர்மிஷன் கொடுத்திருந்தா ஒருத்தரும் இங்க இருந்து தாவி குதிச்சு கூட்ட நெரிசல்ல எல்லாருமே பொத்த கீழே விழுந்திருப்பாங்க. சிலை இருக்கு அந்த பக்கம், முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய சிலைகள் இருக்கு. மரத்தை பார்த்தாலே மரத்துக்கு மரம் தாவுறவங்க இந்த தலைவர்களுடைய சிலை விட்டு வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. அப்படியே இந்த பக்கம் காமிங்க, நேரா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, ஒரு பாரத் பெட்ரோலியம் நேரா பக்கத்துல இருக்கு பாருங்க. அந்த பெட்ரோல் பங்க்ல பூந்து அந்த பெட்ரோல் டீசல் போற கண்ணெல்லாம் எடுத்து அவங்க எங்க அடிச்சிருப்பாங்க, அப்புறம் என்னென்ன பண்ணிருப்பாங்க, எது மேல ஏறி இருப்பாங்க அப்படிங்கிறத உங்க பார்வைக்கே விட்டுறேன். ட்ரோல் பண்ணி சிரிக்க